சசிகலா தனி கட்சி தொடங்கினால் அது அதிமுகவின் வாக்கு வங்கியை பாதிக்கும் என எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிடம் முறையிட்டாரா? இதன் விளைவாக அமித்ஷா தரப்பு சசிகலாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் பரபரக்கின்றன. சில நேரங்களில் அன்பாகவும் சில நேரங்களில் மிரட்டும் தொனியிலும் இந்த பேச்சுவார்த்தைகள் நீடிக்கிறதா? ஏற்கனவே சிறையை பார்த்துவிட்டேன், இனி புதிதாக எதுவும் நடக்கப் போவதில்லையே என்று சசிகலா கராராகவும் கெத்தாகவும் பதிலளித்துள்ளதாக தெரிகிறது. உடனே சசிகலாவை சமாதானப்படுத்த பாஜக சில ஆஃபர்களை முன்வைத்துள்ளதா? அதாவது அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் பதவி அல்லது அதற்கு இணையான அதிகாரம், தேர்தல் பாரத்தில் கையெழுத்திடும் உரிமை மற்றும் 10 சட்டமன்ற தொகுதிகள் என பல வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருக்கிறதா? ஆனாலும் இத்தனை காலமும் தன்னை கண்டுகொள்ளாத நிலையில் இப்போது பாஜகவின் இந்த திடீர் அணுகுமுறைகளையும் ஆஃபர்களையும் முழுமையாக நம்ப சசிகலா தயாராக இல்லையா? எனினும் எடப்பாடியையும் சசிகலாவையும் ஒரே கூட்டணியில் வைப்பதன் மூலம் பாஜக நிறைய ரகசிய அரசியலை செய்கிறது என்று அதிமுக சீனியர்களே புலம்பரத் தொடங்கியுள்ளனரா? எப்படி பார்த்தாலும் சசிகலா எடுக்கப் போகும் முடிவுதான் அடுத்த கட்ட நகர்வை தீர்மானிக்கும் என்பதால் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.